இந்த வனாந்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் உங்கள் வாழ்க்கையாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கையின் பல பகுதிகள் வனாந்திரமாக இருக்கிறது, வறண்டு போய் கிடக்கிறது. வனாந்திரம் நம்ம வாழ்க்கையின் வறண்ட நிலங்கள் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் வைத்து விடுங்க, அவர் பார்த்து கொள்வார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த கூட்டம், ஆண்டவரோடு இருக்க வந்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யலை? சமையல் செய்து மூட்டை கட்டிட்டு எடுத்து தாமதமாக ஆண்டவர் பின்னால் வரலை. வயிறு பசிக்குது, பசியை நினைக்காத கூட்டம். வார்த்தை ஓடிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அது இந்த கூட்டம் இயேசுவோடு நடந்த கூட்டம். இயேசுவோடு நடப்போம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை வனாந்தரம் கழிப்பது போல மகிழும். ஹல்லேலூயா. 4வது, இந்த கூட்டம் அற்புதங்களை பெற்ற கூட்டம், அதனால பசி இல்லை. 5வது, இயேசுவை விட்டு விலக விரும்பாத கூட்டம். அதனால தான் இருட்டி போகுது, நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணுமே, சாப்பிடணுமே, ஓடி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கல. இயேசுவை விட்டு போக விரும்பாத கூட்டம். ஆண்டவர் கேட்கிறார், என் சனம் பசியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சனம், என் சனத்தை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். மத்தேயு 14:17 சொல்லுது, 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஏசு ஒரு வார்த்தை தான், என்கிட்ட கொண்டு வா. இன்றைக்கி உங்கள் பானையில் அரிசி குறைவாக இருக்கலாம், இன்றைக்கி பொருளாதாரம் நலிஞ்சு இருக்கலாம். ஏசுக்கிட்ட கொண்டு வாங்க, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வீடு கட்டிட்டு இருப்பீங்க, பணம் பத்தாமல் இருக்கும், ஏசுக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருங்க. தொழில் செய்துட்ருப்பீங்க, நெருக்கமாக இருக்கும், ஏசுக்கிட்ட கொண்டு வச்சுட்டு நில்லுங்க. என் கட்டளை எப்படி பிறகுது? பந்தி இருக்க கட்டளை இட்டு விடுகிறார். இயேசு கிட்ட வந்தாலே பலத்த அற்புதம் நடக்கும், ஆசீர்வதிப்பார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிட்ட கொண்டு வருகிற போது பந்தி இருக்க கட்டளை இடுவா. இன்றைக்கு பந்தியாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை தேவன் திருப்புகிறார். இயேசு கிட்ட நில்லுங்க, அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா திரளாய் பெருக பண்ணுவார்.